ஐயா, அடுத்த கேள்வி ஐயா. எதிர்பாராத விதமாக ஒருவரை ஆவி பிடித்து பேசுவதை பார்த்திருக்கிறோம். குறிப்பிட்ட நபரின் ஆவி குறிப்பிட்ட நபர் உடல் மீது தான் வரவேண்டும் என்று வரவைத்து பேச வைத்து ஆவிகளை கையாளும் முறையில் அடுத்த நிலைக்கு சென்று விட்டார் என்று என்ன தோன்றுகிறது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இதையெல்லாம் சினிமாவில் தான் பார்த்திருக்கிறோம், இன்று நேரில் பார்க்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம். 1,63,000 பேர் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, சாரி யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அதில் ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனால் மாணவர்களும் இருக்காங்க, மாந்திரிக ஃபீல்டில் ஆன்மீக ஃபீல்டில் இருக்க நிறைய பேர் அதில் இருக்காங்க. பொதுமக்கள் ரொம்ப கம்மி தான். நான் யாருக்கும் பாராட்டணுன்ற மனசு வரல பாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுங்க, நம்மளால பண்ண முடியலையே, இந்த மனுஷன் இன்னும் பின்றானே, கண்டிப்பா நம்மளால பண்ண முடியல, இந்த மனுஷன் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பண்ணிட்டே போறானே, இப்ப என்னன்னா புதுசா திடீர்னு இப்படி இறங்கிட்டானே. இது ஒண்ணு இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நடந்தது கிடையாது. சதீஷுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நம்ம சுனிலுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நாங்களாம் உட்காந்து பேசணும், புதுசா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்பா, ஒரு உடம்பு மேல ஒரு ஆத்மாவை வர வைக்கணும், வர வைக்கிற ஆராய்ச்சி பண்ணணும், நீங்களாம் வரீங்களான்னு கேட்டேன். அவங்க வரான் அப்படின்னாங்க. அவங்களெல்லாம் வச்சு செய்யலாம் தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்தப்பறம் ரொம்ப நேரம் அவங்க சும்மா இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், என் வேலையை பார்க்கணும், எனக்கு வேலைகள் இருக்குது, ரியல் எஸ்டேட்டை பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கணும், இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃபைனான்ஸ்காரங்க அப்பப்போ வராங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்களும் தாண்டி இவங்ககிட்ட பழகிற நேரம் கொஞ்ச நேரம் தான். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பழகிறதுக்கு அவங்களுடைய வேலையை 12 மணி நேரம் விட்டு சென்னையிலேருந்து இங்கே வர சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் அது அந்த மனசு எனக்கு இல்லை. அவங்கள டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒருத்தனே முயற்சி பண்ணேன். முயற்சியில் வெற்றியும் கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த வெற்றியை பார்த்துட்டு பண்ணிட்டான்ப்பா, நம்மளால பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர என்ன நினைக்கிறது இல்லை, பாராட்டணும் நினைக்கிறது இல்லை. யாரோ சில பேர் அதில் முக்கியமாக இவர் ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்காரு பாரு, இன்னார் உடம்புல இன்னார் தான் வரணும்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னார் உடம்புல இன்னாரை வர வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் படத்துல தான் பார்த்துருக்கோம், உண்மையாக நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இதை விட ரொம்ப பெரிய விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு சொல்கிறேன், சரியா? கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கிறேன். ஒரு பேரும் மாற்றி சொல்லணும், ஊரையும் மாற்றி சொல்லணும், அதுவும் தெரியக்கூடாது, இதுவும் தெரியக்கூடாது. அவங்கள பற்றி தான் சொல்லணும், அவங்கள பற்றி தான் சொல்லணும். அவங்கள பார்த்தாவே, அவங்க வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியக்கூடாதான், இப்படியெல்லாம் சொல்லணுமா? எப்படி தான் நான் சொல்கிறது? சரி சொல்கிறேன். உசுறு தான் இருக்காங்க, அதில் சேஞ்சஸ் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு 32 வயசுக்குள்ளே இருக்கும் இன்னைக்கு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்த்துட்டு இங்கே வருது, அவங்க அம்மாவை கூட்டிட்டு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரும்போது அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க, எப்போ பாரு எங்கள் வீட்டில் சண்டை வருது, என் பொண்ணுக்கு எனக்கு அவங்க அப்பாவுக்கெல்லாம் சண்டை வருது அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் சோழியெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லையாமான்றேன். அப்போ அந்த பொண்ணு கேட்குது. என்றைக்குமே வந்தாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் யார் மேலே பண்ணுவோம்? குடும்ப தலைவர் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சோழி போடும்போது ஞாபகம் இருக்கா? குடும்ப தலைவர் பேர் என்னன்னு தான் கேட்போம், ஞாபகம் இருக்கா? அவங்கள தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். லெஃப்ட் இருக்க இந்த அம்மா, இந்த பொண்ணை நான் விட்டுட்டேன், அவங்கள மட்டும் பார்த்து பேசிட்டு இருக்கேன். அப்போ கடைசி அந்த பொண்ணு கேட்குது, குறிச்சி எந்த பிரச்சனையும் இல்லையா குறிச்சின்னுது. அப்புறம் திரும்பி இந்த பொண்ணை பார்க்குறேன், பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு பேசிட்டு இருக்கிறது பொண்ணு இல்லை, பொண்ணுக்குள்ள ஒன்று இருக்கு, அதுதான் பேசுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை அப்படி சொல்லலாம் பேசி முடிச்சுட்டு வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. இந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த பொண்ணு சிரிக்குதியா என்ன பார்த்து? அப்பா அம்மாவுக்கு அதை சிரிக்கிறது தெரியல, லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. என்னடா இது குதர்க்கமாக இருக்குது, சிரிக்குதே என்ன பார்த்துன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், போய் உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சாச்சு, வந்தாச்சு, பேசியாச்சு. நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது. நீங்களாம் 2 வருஷம் 1 வருஷம் ஆச்சு வந்து, நீங்களாம் வர்றதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்தது. வந்து பேசியாச்சு. பேசும்போது என்கிட்ட சொல்லுது, அவங்களெல்லாம் வெளியே போக சொல்லுன்னு. அம்மா நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருக்குமா. அவங்க அப்பா அம்மா வெளியே போக சொல்லுது. அவங்க அப்பா அம்மா வெளியே போகுது. அங்கே உட்காந்து என்ன சொல்லுதுப்பா, அந்த கார்னரில் உட்காந்துருக்குல்ல, உட்காந்துட்டு எட்டி பாருங்க அந்த பக்கம் இருக்கிறாங்களா போயிட்டாங்களான்னு.
அப்படின்னுது. அவன் கூட இருந்த சிஷியன் அனுப்பிச்சுடுறான், டேய் தம்பி பாடுறான். அவன் போய் எட்டி பார்த்துட்டான்னா அங்கே தூரமாக இருக்காங்கண்ணா, அவங்களே பயந்து போயிருக்காங்க, அவங்க எதுக்கு வேணா வர போகிறாங்க சொல்லுமா அப்படின்றேன். நானாக தான் வாலண்டரியாக இங்கே வந்தேன். இந்த உங்கள் வீடியோவை காமிச்சதே நான் தான். யார் சொல்றது? பேய் சொல்லுதியா? அந்த பொண்ணு சொல்லல, உடம்பு மேல வந்துச்சுல்ல. அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உயிரோட இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஆத்மாக்களும் ஆத்மாக்களும் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க. அந்த பேய் சொல்லுதியா? என்ன சொல்லுது? நான் தான் இங்க கூப்பிட்டு வந்தேன், நான் தான் உங்க வீடியோ பார்த்து இங்க போலான்னு சொன்னேன் இந்த அம்மா, இந்த பொண்ணு கிட்ட, இந்த பொண்ணு மூலியமா அம்மா கிட்ட. அதான் கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு வேலை ஆகணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன ஆகணும்மா? நான் இப்போதான் மறைக்கணும், நான் ஒரு இடத்துல இறந்துட்டேன். சரியா? எப்படி இறந்துட்டேன்ப்பா? இறந்துட்டேன். ஆனால் நான் இறக்குறதுக்கு காரணமானவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்காக தான் நான் இறந்தேன். அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது காதலா இல்லைன்னாலும் அது காதல் தான். காதலா இல்லைன்னாலும் காதல் தான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி எனக்கு சொல்லணும். எனக்கு அவரை ஒரு தடவை காட்டணும், நான் ஒரு தடவை அவர்கிட்ட பேசணும், அவ்வளோதான். வேற எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அடிக்கிறது பிடிக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை, எதுவுமே வேணாம். எனக்கு இது பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த உதவியை நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு அது கேட்குது. சரிம்மா பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டைம் வரணுமா, நான் இப்போதைக்கு பண்ண முடியாதும்மா, இப்போதைக்கு பண்ண வேணாம், இந்த உடம்பு விட்டு என்ன எடுக்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. இந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் என்னால் வராது, அதுக்கு நான் கேரண்டி. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஃபோனில். யார்கிட்ட பேச போகிறேன்? ஃபோனில் ஆத்மா கிட்ட. ஆத்மா கிட்ட பேச போகிறேன்ப்பா, ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு டீலிங் வந்துருச்சு. கூட வந்த சிஷ்யர் 2 பேரும் சிரிக்கிறாங்க. குறிச்சி என்ன குறிச்சி இது இப்படி வருது? இருங்கடா இருங்க, எனக்கே பதட்டமாக தானே இருக்குது. வடிவேலு சொல்லுவாரே, எனக்கே அப்படின்ற மாதிரி இருங்கடான்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாங்க. போயிட்டு நான் சரியில்லை, இந்த வாசப்படி தானாவே நான் ஆளையே மறந்துடுவேன். திருப்பி வந்தால் திருப்பி புதுசாக தான் எனக்கு சொல்லணும். அந்த மாதிரி தான் நம்ம ஞாபகம் சேர்த்தி 15 நாள் கழிச்சு. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா இங்கே நான் உட்காரல, அகஸ்தியர்கிட்டயே தான் என்னோட கன்சல்டிங் ரூம் இருந்தது. அகஸ்தியர் இருக்கார்ல, அங்கேயே தான் கன்சல்டிங் ரூம். இந்த ரூம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. சாமி கும்பிட ஒரு குடும்பம் வருது, பார்த்தா அவங்க தான் சாமி கும்பிடுறாங்க. கும்பிட்டு வெளியே போகும்போது அந்த பொண்ணு கிளீனாக திரும்பி என்னை பார்க்குது. என்ன கேட்குது? பார்வையிலேயே, நான் மறந்துட்டியா, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்வையிலே கேட்குதுப்பா. பார்வையிலே கேட்டு போகுது. ஒரு வில்லன் மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. ஒரு வில்லன் ஒரு மிரட்டினான்னு வச்சுக்கோங்க, எப்படி மிரட்டும் அப்படி இருக்குது. அம்மா தாயை ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் சும்மா ஆயிடுறேன். பிடிச்சிடணும்ப்பா இதுன்னு சொல்லி அது எழுதி சொல்ல எழுதி வச்சிருக்கோம். யாரு பேரு, எங்க இருந்தா என்ன இருந்தான்னு. சரி வாழாவனை போய் தேடிடுவோம். அதுல ஒரு பையன் டிரைவரா இருந்தான். கார் எடுத்துட்டு போவோம். உடனே கார் எடுத்து அந்த அட்ரஸ்க்கு போயிடுறோம். பெங்களூர் தான். போய் தேடுறோம். போய் தேடும்போது அவனுடைய மனைவி கிடைக்குது. யாருடைய மனைவி? யாரை தேட சொல்லிச்சு, அவனுடைய மனைவி கிடைச்சிருது. ஒரு 4 மணி நேரம் தேடலுக்கு அப்புறமா கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்டை பார்க்கணும், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கோம். அவங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கு. பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கோம் அப்படின்ன உடனே இந்த இடத்துல இருப்பாங்கன்னு அட்ரஸ் சொல்லுது. அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். போன உடனே உக்காந்து பேசுகிறோம். பேசும்போது பிஸ்னஸ் விஷயமா வந்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு பெரிய ஆஃபீஸ்லாம் பெருசாக போட்டு செக்யூரிட்டி எல்லாம் வச்சு பெருசாக ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காரு. உள்ளே கூப்பிட்டாரு, உட்கார வச்சாரு, பேசினார் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களை பார்த்தேன். எப்படி தெளிவாக சொல்கிறான் அவன். ஆனால் ஏதாவது கொடுத்துடலாம், உங்களுக்கு என்ன செலவு இருக்கோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்றான். ஆனால் அவ்வளவு நேரம் அவன் என்னை மரியாதையாக உட்கார வச்சு பேசுறதுக்கு காரணம் என் கூட வந்த காவலும் என்னுடைய தோற்றமும் அரசியல் தோற்றமும் தான். இல்லைன்னா வெளியே போன அமைச்சிருப்பான். நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவனோட ஸ்டாண்ட் என்னன்றது. இவனுக்கு அந்த காதல் இல்லை அப்படின்றது புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. சில விஷயங்கள் அவனை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். இவனுக்கு இதுதான் தொழிலே, புரியுது? தொழில் இல்லை, பழக்கமே இதுதான் இவனுக்கு, கேரக்டரே இவ்வளவுதான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன், சரிங்க ஐயா வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் வேற கேஸுக்கு என்கிட்ட வந்தான், அது வேற விஷயம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன நம்பர் எல்லா விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தேன்ல, வேற கேஸ்க்கெல்லாம் என்கிட்ட வந்து பில்டிங் செல் பண்றதுக்கெல்லாம்
அதெல்லாம் கொடுத்து சேல்லாம் பண்ண வச்சுக்கிட்டு போனான், அது வேற விஷயம். ஆனா வந்துட்டான் அங்கிருந்து. வந்ததுக்கு அப்புறமா அவன் ஏன் வந்தான்னு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் இவங்க கிட்ட சொல்லணும், மேடம் கிட்ட சொல்லணும். என்ன சொல்றது, நான் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் திருப்பி வராங்க, வந்துட்டு கோயிலுக்கு கும்பிட வராங்க. வரும்போது அம்மா அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணணும், செக் பண்றேன். செக் பண்ணி மறுபடியும் ஆற ஆரம்பிக்கிறேம்மா. அவங்க என்னம்மா மறுபடியும் ஏதோ வந்துருக்கு உடம்பு மேலே, கொஞ்சம் வெளியே இருங்கம்மா, நான் அம்மா அப்பா இருக்கு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு பெண் வந்து என் கூட இருந்தாங்க விஷய. அவங்க முன்னாடி இது நடக்குது, ஏற்கனவே நடந்தது, அவங்களுக்கு தெரியாது. நடக்கும்போது அந்த என் கூட இந்த பெண் என்ன பண்ணுது, கையை பிடிச்சி முறுக்கி, பேய் வந்துருச்சுல்ல, முறுக்கி கையெல்லாம் கட்டி பிடிச்சி வச்சுக்குது. வச்சுக்கிட்ட உடனே இது சிரிக்குது, என்னை பார்த்து சிரிச்சு இப்படி திரும்பி பார்க்குது. குறிச்சி என்ன குறிச்சி திரும்பி பார்க்குதுன்னு, விடுமா ஃப்ரீயா விடுமான்றேன். ஏன் குறிச்சி ஃப்ரீயா விடுமா, நாங்க ஒரு ஒப்பந்தத்துல போயினோம், நீ ஏமா நடுவில் வந்து அப்படின்னு ஃப்ரீயா விடுமான்னு விட்டுருச்சு. விட்டதுக்கு அப்புறம் நான் சரியாவா சொல்றேன். இப்ப என்ன சொல்லணும்னா, உண்மையை சொல்லணும். ஆனா அந்த உண்மையை சொல்லி இது எதுவும் அவனை போய் செஞ்சிடவும் கூடாது, இதுவே இதை எதையும் செஞ்சுக்கவும் கூடாது. பொண்ணோட வந்து வேற ஏதாவது பண்ணிட்ட பொண்ணு அந்த மாதிரி நான் தெளிவா சொல்றேன். நீ ஏமாந்துட்டம்மா, உன்னை ஏமாத்திட்டாங்க, நீ இதுக்கு பழி வாங்கி ஆகணும், இப்படிதான் சொல்றேன். நீ ஏமாந்துட்ட, உன்னை ஏமாத்திட்டாங்க, நீ பழி வாங்கணுமா. நீ வந்து உன் குழந்தைய விட்டு, உன் புருஷனை விட்டு நீ இறந்தது தப்பு, முட்டாள்தனம் நீ பண்ணது. நீ ஃபர்ஸ்ட் பண்ண தவறே தவறுதான், அதையே மன்னிக்க முடியாது. அதை தாண்டி நீ அது தாண்டி இன்னொன்னு பண்ணிருக்க பாரு, அது இன்னொரு தவறு. சூசைட் வரைக்கும் போயிருக்கு. எல்லாம் ஆனதுனாலதான் நான் சொன்னேன் காதல் இல்லைன்னு. புரியுதா, காதல் மாதிரி ஆனா காதல் இல்லை, அவ்வளவுதான். அப்போ வந்து பண்ணிருக்க கூடாதுமா நீ அப்படின்னு சொல்றேன். உனக்கு குழந்தை இருக்குது, 7 வயசு 7 வயசுல 6 வயசுல குழந்தை இருக்குது, அது ஸ்கூலுக்கு போகுது, அதை பார்த்துருக்கலாம், நீ உன் கனவுல பார்த்துருக்கலாம். இப்போ அதெல்லாம் விட்டு நீ சூசைட் பண்ணி சத்தப்புறமாவும் உன் குழந்தை ஞாபகமும் உன் புருஷன் ஞாபகமும் உனக்கு வரல, இப்போ கூட அவன் ஞாபகம் தான் உனக்கு வந்திருக்கு. எவ்வளவு பெரிய தவறு செய்யற தெரியுமா நீ. அவளை வந்து நான் குற்ற உணர்வுக்கு ஆளாக்குறேன், குற்ற உணர்வுக்கு ஆயிடுறான். யாரு, அந்த ஆத்மா குற்ற உணர்வுக்கு ஆயிடுறான். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் சாமி, தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மோட்சம் கொடுத்துருங்க, எனக்கு வேணான்றேன். மோட்சம்லாம் நான் கொடுக்க முடியாதுமா, வழிதான் அனுப்பி வைக்க முடியும், மோட்சம் கொடுக்கறது வேற, வழிதான் அனுப்ப. முன்னாடி ஆயுஸ் என்ன இருக்கோ அது வரைக்கும் இங்கதான் இருந்தாலும் நீ அதுக்குள்ள அவனை போய் பாரு அப்படின்ற. எப்படி டிராவல் பண்றதுன்னா விஷயம் என்னன்னா, அட்ரஸ் கொடுத்தா போக தெரியுமான்னா படிச்சவங்களா தான் போவாங்க. எப்படி இங்க அட்ரஸ் கொடுத்தா பேய் போகும்னா போகும்பா. மனுஷன் உயிரோட இருக்கும் பொழுது அவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ சத்தப்பிரமாவும் எல்லாமே தெரியும். படிக்க தெரியும், எழுத தெரியும், அட்ரஸ் பார்க்க தெரியும், அந்த அட்ரஸ் போக தெரியும், பண்ண தெரியும், எல்லாம் பண்ண தெரியும். அவனால என்ன செய்ய முடியாது, இந்த பொருளை இப்படி தூக்கி இப்படி வைக்க முடியாது. ஏன்னா உடம்பு இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு ஒரு உடம்பு தெரியும், உடம்புக்குள்ள போறான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீ எப்படி வேணாலும் போ, இந்த இடத்துல தான் இருக்கிறான், போய் பார்த்துக்கோ. நீ வந்ததை அவனுக்கு தெரியவை, நீ வந்ததை அவனுக்கு தெரியவை, எப்படி வேணா தெரிய வச்சுக்கோ, அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு 6 மாசம் ஆச்சு, நான் மறந்துட்டேன், அந்த விஷயமே மறந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. எப்படி தூது போயிருக்கோம் பாரு நம்ம, எப்படி தூது போயிருக்கோம் பாரு ஒரு காதலுக்கு. ஒரு மீடியமா நம்மளை வச்சு ஒரு பேய் எப்படி வேலை வாங்கியிருக்குன்னு பாரு. நான் பாவப்பட்டு செஞ்சேன், நான் ஓட்டு நினைச்சிருந்தா தலையில 2 போறியா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணிருப்பேன், ஓட வச்சுட்டு இருப்பேன். புரியுதா? நான் தலை 2 உடம்புட்டேன்னா நீ என்கிட்ட டீலிங்கா பேசிட்டு இருக்க, தட்டி ஓட வைக்க தெரியும் எனக்கு. நான் என்ன பாவம்னு பாக்குறேன், பாவமே இறந்துட்டாலே 32 வயசு ஆகுது, இறந்து உக்காந்துருக்காளே, சரி ஏதோ கேட்கிறாளே செய்யலாமேன்னு செய்யறேன். காலையில 7:30 மணிக்கு போனது, நைட் அவனை சந்திக்கும் போது அதே 7:30 8 மணி. ஒரு நாள் 12 மணி நேரம் வேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நைட் ஒசூர் வீடு வந்து சேர்றதுக்கு 12 மணி 2 மணி ஆயிடுச்சு. திருப்பி எதெல்லாம் கொஞ்சம் போய் சிக்பேட்டில் போய் என்னென்னலாம் வாங்கின்னு எல்லாம் வந்துருக்கு, டிராஃபிக்ல மாட்டின்னு கரெக்டாக இந்த ஃபெஸ்டிவல் சீசன், வரலட்சுமி பண்டிகை சீசனு, வரலட்சுமி பண்டிகை பெங்களூர் ஃபுல் டிராஃபிக் ஜாமும் எல்லாம் சேர்ந்தது 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரத்தை வீணாக்கி ஒரு பேய்க்காக போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டுனா, நீ போய் இந்த இடத்துல இருக்கிறான், நீ பார்த்துக்கோ, எப்படி வேணா போய்க்கோ, எப்படி வேணா பண்ணிக்கோ, நீ போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டுனா 6 மாசம் ஆயிடுச்சா. 6 மாசம் ஆன அப்புறம் அவன் வரான் என்ன தேடி.
நாங்க ஒருத்தனை பார்த்தனே, அவன் இங்க ஆமா. வரான். இங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு இப்படி எல்லாம் பாக்குறான். ஓ, இவ்வளவு பெரிய ஆளா, நானும் ஏதோ கிளி ஜோசியக்காரன் நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய பார்வை எனக்கு புரியுது. நூறு, நீ வந்து ஆசிரமம் எல்லாம் வச்சிருக்கியா? ரொம்ப பேர் அப்படிதான். இப்ப நம்ம இந்த இதுலலாம் பார்த்தேன், வீடியோலாம் வாலண்டரியா வந்து வீடியோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லை, அவங்களே வாலண்டரியா வந்து என்ன பண்றாங்க, வந்து வீடியோலாம் எடுத்துட்டு போய் போடுறாங்களா. ஐயா நீங்க பிரசனம் பாக்குறீங்க, ஆமா நான் காசு போடுறேன், பஸ்ல வந்துடுறீங்களா, எங்க வீட்டுல வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அப்படி அந்த அளவுக்கு அவங்க ரேஞ்சு. அப்புறம் நான் சொல்லுதேம்மா ஆசிரமே வச்சிருக்கோமா, ஐயோ சாரிங்க தெரியாது, நாங்கள் ஏதோ ஜோசியம் பார்க்குறவங்க நினைச்சோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவனும் நினைச்சேன். வந்து பார்க்குறான், பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பார்க்குறான். சொல்லுங்கன்றேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க சொல்லாம அது வராது அப்படின்னா. எது வராதுன்னு? அதான் அவன் அப்படின்னு பேரை சொல்றான். வந்துருச்சு ஆடினேன். ஆமா என்ன பண்ணான் அப்படின்னு. ஸ்டாஃபை வந்து பிடிச்சிட்டு இருக்கா, ஆபீஸ்ல ஸ்டாஃபை வந்து பிடிச்சிட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃப் கம்பெனிக்குள்ள வந்தாலே அவ வராளா இல்ல உடம்புல அவ வராளான்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு பயமா இருக்குது. எப்படி தெரியும் உனக்குன்னு? தண்ணி எடுத்து வர சொன்ன ஒரு நாள், தண்ணி எடுத்துன்னு டேபிள் மேல வச்சுட்டு என்கிட்ட சொன்னான், எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கல நீ, நான் வாழ விட்டுருவேனா நானு அப்படின்னா. நீங்க வந்து பேசிட்டு போய் கொஞ்ச நாள் தான் ஆயிருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருன்னு. இவதான் தெரிஞ்சிருச்சு. அவ பேரை சொன்னோடனே ஆமாண்டா நான் தாண்டான்றா. அதுல ஏதாவது கலந்து வச்சுட்டாளா அந்த தண்ணியில, நீங்க ஏதாவது செஞ்சிருவாளா, இது நான் எப்படி வெளியே சொல்லுவேன்? சரி வேலையை விட்டு எடுத்தேன்னா ஒரு ரீசன் சொல்லணும். எப்படி சரி வேலையை விட்டு எடுத்துலாம் இன்னொருத்தர் மேல வரமாட்டான்றது கேரண்டி என்ன? நரக வேதி அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னை எதையும் செய்யாத மாதிரி எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு வரா. பண்ணிருக்கு தப்புப்பா, பண்ணிருக்கு தப்பு. ஏதோ நடந்திருக்குது அவங்களுக்குள்ள, அது நம்ம கண்டுக்க வேணாம், விடு, நடந்துருச்சு, பண்ணிருக்கு தப்பு. அந்த டைம்ல தான் நாம யாருன்றது நாம நிரூபிச்சோம். எப்படி நிரூபிச்சோம்னா, நீ என்ன பண்ற, அவ செத்து போயிட்டாலே, அவ புருஷன் இருக்கானே, அவன் பொண்ணு இருக்கு, பொண்ணு பையன் இருக்கானே, ஸ்கூலுக்கு போதே, அவங்க நிர்கதி ஆகிட்டாங்களே, அவங்களுக்கு நீ என்ன பண்ண போற? நீ இவ்வளவு கோடிக்கு சொத்துக்கு இருக்கிற, அவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க, ஏதோ ஒண்ணு அன்றாட பொழைப்பு என்ன பண்றாங்கன்னு தெரியும் எனக்கு, நான் சொல்ல வேணாங்க. அதுக்கப்புறம் அன்றாட பொழைப்பு பொழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே தெரியக்கூடாது நீ தான் பண்றன்னு. ஆனா அவங்களுக்கு பண்றியா அப்படின்னு கேட்குறேன். எப்படி பண்றதுன்றான். கம்பெனி செக்யூரிட்டி மூலியமா பண்ணியா, இல்ல நீ கான்ட்ராக்ட் கொடுக்குறிய அவங்ககிட்ட, அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் சொல்லி வாப்பா அவனுக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்க வையா. அவன் வாழணும், அந்த புள்ளிய வாழ வைக்கணும். அவன் உன்னாலதான் இவ இறந்தா, இவனாலதான் அந்த புள்ள அனாத ஆனா, நீ செய்யறியா? அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறான். சாமி நான் வேற யாராவது போய் பார்த்தா இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும்ல, உன்னால முடிஞ்சா முடிச்சு பாருப்போம் அப்படின்னு அப்படியே சொன்னேன் நான். உன்னால முடிஞ்சா முடிச்சு பாரு, முடிச்சு பார்க்க முடியாமல இல்ல, முடிச்சு பார்க்க முடியும். நான் ஒரு மிரட்டுறேன், நான் உன்னால முடிஞ்சா முடிச்சு பாருப்போன்றேன். அவனுக்கு பயம் வந்துருது. ஐயோ சாமி எனக்கு அது சில்லற காசு, அது ஒரு விஷயமே கிடையாது, நான் பண்ணிடுறேன் விடுங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்ட அப்புறமா இந்த தாயத்தை நீ வச்சுக்கோ, இந்த தாயத்தை நீ கட்டிக்கோ, உன்னை எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அந்த பொண்ணு உடம்புல இருந்து நான் ஓட்ட முடியாது. அந்த பொண்ணு உடம்புல இருந்து நான் ஓட்டணும்னா அந்த பொண்ணு தான் இங்க வரணும். ஆனா உன் உயிரை எடுக்கவோ எந்த விதமான பண்ணாம இருந்து இந்த தாயத்து கரெக்டா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன, உன் கம்பெனிக்கு வராமே நான் பண்ண முடியும், அதையும் நான் பண்ணித்தரேன். நீ முதல்ல இது பண்ணிட்டேன்ற ப்ரூஃப் எனக்கு எடுத்து வந்து காட்டு. உன் கம்பெனிக்குள்ள வராத மாதிரி வாசல்லையே கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். மறுபடியும் வந்தான். சொன்னல 2 டைம் ஏற்கனவே, அதுக்கப்புறம் வந்தானே 2வது தடவை அதுக்கு தான் வந்தான். செஞ்சுட்டேன்ற ப்ரூஃபோட வந்து காமிச்சான், எல்லாம் பில்லு எல்லாம் காமிச்சு பண்ணிட்டேன், நான் செட்டில்டு, அவங்க இனி லைஃப் லாங் என் கம்பெனி இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான், செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னான் அப்படியா, சரி ஓகே, இந்த இது எடுத்துட்டு போய் வாசப்படியில் உள்ள வெளியே கட்டிடு, இந்த வாசப்படி தாண்டி உள்ள வர மாட்டான், நீ நிம்மதியாக வேலை செய்யலாம். நீ கிளாஸ் தண்ணி எடுத்து வந்து வச்சாலும் குடிக்கலாம், யார் என்ன ஃபைல் எடுத்து வந்தாலும் நீ பார்க்கலாம், பண்ணலாம், பயப்படாம இருக்கலாம் அப்படின்றது நான் சொல்லியாச்சு. இந்த விஷயத்த பண்ணிருக்கிறேன் நான். மனிதர்களை நம்புறதை விட, மனிதர்களை காதலிக்கிறத விட அதிகமான காதல் எனக்கு பேரநார்மல் ஆக்டிவிட்டி கொண்ட இந்த ஆத்மாக்கள் மீதும் பேய்கள் மீதும் இருக்கும். ஏன்னா பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்றது எனக்கு உணரும்.
இறந்துட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது, நிர்கதி ஆயிட்டாங்க அப்படின்றது எனக்கு என்னைக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எவ்வளோ டீப்புக்கும் நான் இறங்கி பண்ணுவேன். நான் யாராவது இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாறேன். காலைல 7:30 மணிக்கு கிளம்பி அவங்க வீடெல்லாம் தேடி, இங்க இருந்தவங்க எங்க போனாங்க, இப்ப எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறோம். அங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை உள்ளே விட மாட்டேன்டாப்பா கடைசி வரைக்கும். அப்புறம் காவல் இருந்துச்சுல நம்ம கூட, அவர் போய் பேசி, என்ன யாரை விட மாட்டேன்ற, யார் தெரியுமா அவருன்னு சொன்ன உடனே, அப்படியா சார், சரிங்க சார், இந்த ஃபிளாட் தான் சார், போய் பாருங்கன்னு சொல்லி அந்த ஃபிளாட்டுக்கு நாங்க போய் அந்த அம்மா உள்ள சேர்த்தாம பெல் அடிச்சு அப்படியே உள்ள இருந்தே போய் எனக்கு அவமானமா இருந்துச்சு அந்த அம்மா பேசும்போது. ஏதோ திருடங்கிட்ட பேசுனேன். சரி, அவங்களோட நிலைமை அந்த மாதிரி. பெங்களூர்ல திருடங்க அதிகம், ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேசுது. நாமளும் பேசி உங்க ஹஸ்பண்டை பார்க்க வந்தோம், பிசினஸ்க்காக வந்தோம்னு சொல்லி அவங்க வந்து அப்புறம் சொல்லி இந்த இடத்துல இருக்காங்க நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்த தேடிட்டு போய் அது ரொம்ப நேரம் ஆச்சு. தேடு 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 தேடி கடைசியில ஒரு இடத்துல ஒரு சின்னதா இருந்து அந்த ஒரு 3 மாடி சேர்ந்து ஒரே ஆபீஸ் அவங்களுக்கு. கீழேயும் அவங்களதே, சென்ட்ரலையும் அவங்களதே, மேலேயும் அவங்களதே, சொந்த பில்டிங். அந்த ஆபீஸை தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த செக்யூரிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த செக்யூரிட்டியை கேட்டு உள்ள போய் அங்க வெயிட் பண்ணி இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற சிபாரிசுக்கு எங்கேயும் எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் வெயிட் பண்றது இல்ல, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? எந்த வேலையா இருந்தாலும் அது ஆர்ஐ, விஏஓ, தாசில்தார், கலெக்டர், டிஏஜி, ஐஜி வரைக்குமே கூட நம்ம என்ன பண்றோம், கர்நாடகா டிஏஜி போனவங்க கூட என்ன பண்ணோம், ஒரே போன் தான், வேலை முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா ஒரு பேய்க்காக எப்படி இறங்கி போயிருக்கோம் பாத்தியா? செக்யூரிட்டி கிட்ட போய் நம்ம பர்மிஷன் கேட்டிருக்கோம். புரியுத விஷயம்? அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் பண்ணி உள்ள போய் உங்களை பார்க்கணும்னு சொல்லி, நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம், திருப்பி ரிட்டர்ன் போக முடியாது, அப்பாயின்மெண்ட் எல்லாம் உள்ள சேர்த்த மாட்டேன், நாம புரிய வச்சு உள்ள போய் இதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது அவன் டென்ஷன் ஆனாலுமே அதை வெளியே காட்டிக்காம டீசெண்டா நடந்துக்கிட்டு, வெளியே போனா வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்திலையும் பேசலாம். இதே கொஞ்சம் போல்டான ஆளா இருந்திருந்தா, எழுந்து வெளியே போப்பா கடகராவ அப்படின்னு சொல்லி தான் நம்ம அவமானப்பட்டிருக்கணும். கண்டிப்பா. அதையும் தாங்கி இதெல்லாம் பண்ணி வரும். எதுக்கு? இவன் நிர்கதி ஆயிட்டா, ஒரு பேய் ஆயிட்டா, இவளால போய் தேடக்கூட முடியல, எங்க இருக்கிறான்னு தேடக்கூட முடியல. யாரோ ஒருத்தர் உடம்பு மேல வந்து ஹெல்ப் கேட்கறான், எப்படி அவளை விட முடியும்? அவன் உடம்பு மேல வந்ததோ பேசினதோ அதெல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வாசப்படியை தாண்டின உடனே ஒரு திரும்பி என்ன இப்படி பார்த்தா பாரு, மறந்துட்டியா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அட அந்த பார்வையில கேக்குறா. நான் தான் அப்பெல்லாம் தகடு எழுதுவேன். நான் தகடு எழுதினே இப்படி பாக்குறேன், பார்த்தா என்னையே பாக்குறா, பார்த்துட்டு மறந்துட்டியா, ஞாபகம் இருக்கான்னு பேசிட்டு போறான். வாடா சாமி போனோம், என்ன வந்து இப்படி பார்த்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறேன். இவ்வளவு விஷயங்கள் செய்யறது பேய் மீது கொண்ட காதலினால். சரியா? பேய் மீது கொண்ட காதலினால். இதுக்கு எனக்கு பாராட்டு எங்கேயுமே கிடைக்கல. எதுக்கு? இதுக்கு பாராட்டு எங்கேயுமே கிடைக்கலன்னா எங்கேயுமே கிடைக்காதுன்னு தெரியும். அவனுக்கும் ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன். என்னன்னு அவன் இந்த இடத்த காமிச்சு கொடுத்துட்டேன். இதுக்கும் ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன். எது? அந்த இடத்துக்கு போக முடியாம பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கேன். செத்து போய் எந்த பிரயோஜனம் இல்லாம அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாம நீ இருக்கிற, ஆனா உன்னால ஒரு பிரயோஜனப்பட்டு அந்த குழந்தை செட்டில்டு. நீ உயிர் எடுக்கும் போது எதுவும் பண்ணாம அந்த பொம்பளை ஏமாத்தினவ நீ, உன் மூலியமாவே அந்த குழந்தைக்கு எதுவும் பண்ண வச்சிருக்கேன். கரெக்டா? கரெக்ட். அதையும் பண்ணிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது நியாயம். அது யாரை பொறுத்த வரைக்கும் நியாயமோ இல்லையோ, என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம். இந்த பொண்ணு மேலேயும் உடம்பு மேலேயும் வராத மாதிரி பண்ணிட்டேன். இந்த பொண்ணுக்கு ஒரு தாயத்தை கட்டி விட்டேன், இனி வராதுமா, இந்த தாயத்தை கட்டி விட்டேன். எல்லா பக்கமும் எல்லாரையும் சேஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாராட்டு கிடைக்கலன்னா நியாயம். ஆனா இன்னார் உடம்புல இன்னாரதான் வர வைக்கணும்னு சொல்லி வர வச்சு பேசி அதை 1200 பேர் பார்த்து எந்த பாராட்டும் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? அது மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கும். வன்மலாம் இல்ல, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எதுக்கு இவங்களுக்கு வீடியோ போடணும்? நாம செஞ்ச நம்மளோட வச்சுட்டு போயிடுவோமே. இப்போ ஆள் நம்மளுக்கு பற்றாக்குறை இல்லை, வர்ற ஆளுங்க பற்றாக்குறை இல்லை, பாக்குற ஆளுங்க பற்றாக்குறை இல்லை, நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆளுங்க வராங்க, நம்ம பாக்குறோம், பார்த்துட்டே இருக்கோம். நம்ம வீடியோ போட்டாலும் ஆள் வராங்க, ஆள் வந்துனே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லது நடக்குது. ஒருத்தன் 10 பேரை கூட்டு வரான், அந்த 10 பேர் 100 பேரை கூட்டம் வந்துனே தான் இருக்காங்க. வீடியோ போடுறதுனாலதான் ஆளுங்க வர போறது இல்லை. அப்ப வீடியோ எதுக்கு போடணும்? போடவே தேவையில்லை. எதுக்கு போடுறோம்? ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்ப்பா பாருங்களேன், நீயும் அதுக்காக போடுறோம்.
ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் நான், ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ணன் தம்பி கிட்ட, மாமா மச்சன் கிட்ட, தம்பி போய் எதுக்கு சொல்றான்? நீங்களும் பாரு நான் என்ன விஷயம் பண்ணியிருக்கேன் பாரு, இந்த பாரு அவார்டு பாரு, இந்த இது பாரு கேடயம் பாரு, காட்டலாம். நான் என்ன கேடயம் பார்க்கறதுக்கு அவார்டு பார்க்கறதுக்கு ரன்னிங் ரேஸ்ல மீட்டர் கணக்கில் ஓடினா இருக்கேன் நானே. குற்றாலை சொன்ன மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். நான் இருக்கிற ஃபீல்டு இந்த பேய் பிசாஸ் ஃபீல்டு. அதுல என்ன முடியுமோ அதுல ஒண்ணு புதுசா ஒண்ணு பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எவனும் பண்ணாதது. கரெக்டா இல்லையா? யாராவது பண்ணிருக்கானா? யாரும் பண்ண. சும்மா வாயில பேசுவான், இதை வர வச்சா அதை பேசினா, அதை வரைச்சு இதை பேசினான். நேரில் என்ன மாதிரி பண்ணி காட்ட சொல்ல, ஒருத்தன் பண்ணாத நான் பண்ணிருக்கேன். அதை ஏத்துக்கிட்டு திருப்பி பதில் சொல்றதுக்கு மனசுல சில பேருக்கு, ஏன்னா அவன் அதை செய்ய முடியலையன்ற ஒரு அவனுக்கு. நம்மளுக்கு பேக் எண்ட் ஒரு டீம் வேலை செய்யுது தெரியல, அந்த பேக் எண்ட் தெரியல உனக்கு. அன்னைக்கு கணக்கு பார்க்கும்போது சொன்னேன், யாரு குறிச்சு நீ கேட்டு டாக்டர் கேட்டான்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் உட்காந்து, 2 பேர் தான் வாங்க. கேட்டீங்கல்ல, யார் இது புதுசா இருக்கு, இந்த சேலரி யாருக்கு போகுதுன்னு. இவங்களை நம்பியா ஜோதி பண்ணி நடக்குது, இவனை நம்பிதாயா ஓடுது, இவன் தான் பேக் எண்ட்ல வேலை செய்யறான்னு சொன்னல. அவன் டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்குறான். இவ்வளவு பேர் இந்த வீடியோலாம் இன்னைக்கு நீங்க பாத்துருக்காங்க, இவங்களுடைய ஐடி எல்லாம் இது, இவங்கெல்லாம் இவ்வளவு வருஷமா அவனை ஃபாலோ பண்றாங்கன்னு எல்லாம் எடுத்து கொடுக்குறான். அதுல பார்த்தா வேற யாரும் இல்லையா, நம்ம கிட்ட வர்றவனே, நம்ம கிட்ட போறவனே, பல சந்தேகங்கள் நம்ம கிட்ட கேட்கிறவனே, அவன் பல வீடியோ கமெண்ட் போட்டிருக்கான். இளையராஜா பாட்டு கமெண்ட் போட்டிருக்கான். போயிட்டு இனிமையான பாடல் இரவில் கேட்டுவிட்டே தூங்க வேண்டும். என் மனைவியோட எவ்வளவு சண்டை இருந்தாலும் இந்த பாட்டை ஒரு டைம் கேட்டேன்னா தூக்கம் வந்துடும். இளையராஜா பாட்டு கமெண்ட் போட்டிருக்கான். போயிட்டு அதர் கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். கமெண்ட்ஸ்ல போயிட்டு அவன் வேற எங்க கமெண்ட் பண்ணிருக்கான்னு பார்க்க முடியும். நமக்கு பேக் அண்ட் டீம் இருக்குது, அந்த டீம் காட்டுது. ஆனா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணல, அவன் யாருன்னு தெரியும். இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது அவனுக்கு யாருன்னு தெரியும். கண்டிப்பா இதான் அந்த மாதிரி நான் அந்த பொறாமைய பாக்குறேன் அவங்க கிட்ட. எப்படியா பண்றான் இந்த மனுஷன் இதெல்லாம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் இருக்க போகுது, மாந்திரிகம் தான் மொத்தமா முடிச்சிட்டான், அவ்வளவுதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. இந்த குருஜி முரளிமோகன் இருக்கிற வரைக்கும் புதுசா பண்ணிட்டே இருப்பான். அடுத்த கான்செப்டை கையில எடுத்திருக்கேன், எதுவுமே முன்னாடி சொல்றது இல்ல, செஞ்சு காமிச்சிட்டு சொல்றேன்.